வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஆயிடக்கூடாது. உடம்பை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓட்டாதீங்க. அல்லது சில பேர் ரிஸ்க் எடுப்பீங்க. நான் வந்து பெரிய பாடி பில்டராக போகிறேன், இந்த 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 இதெல்லாம் போட்டுக்கிறேன், ஊசிலாம் போட்டு, தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீர சாகசம்லாம் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது ஆபத்தாக சென்று முடியும். அல்லது சில பேர் இந்த 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 கயிற்றை கட்டிட்டு தொங்குறது, இந்த பாம்பை கழுத்தில் போட்டுக்கிறது, இந்த வீர சாகசம்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆபத்து. ஆபத்து எந்த வடிவிலும் வரும். பிராணஹத்தின்னு, பிராணத்துக்கு ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் அரசை விமர்சனம் பண்ணுறவங்க, புரட்சிகரமான பதிவுகள் எழுத போகிறேன், நான் அரசை கிண்டல் பண்ணுறேன், சும்மா விளையாட்டுக்கு தான் என் மனசில் தோன்றதை பண்ணுறேன், பண்ணாதீங்க. சீரியஸாக வேறு மாதிரி ஆகிடும். அரசே நடவடிக்கை எடுத்துரும் உங்கள் மேலே. அதனால் அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். என்ன சார் இது காலங்காத்தாலும் 8 மணிக்கு எடுத்தால் இப்படியே சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது சார். அப்படி தான் இருக்குது நேரம். உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு வகையில் நல்லது என்னென்னா, 3 6 சனி பகவான் 12 பார்த்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி உங்களுக்கு தொழிலில் சூப்பராக்கி கூட்டு போகிறார். நல்லா இருக்குது நேரம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.